வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஒன் ஷாட்ஸே பார்க்குறோமே, பெருசாக எஃப்எஃப்ல ஃபோக்கஸே இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நம்ம ரெகுலராக எஃப்எஃப் பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் ஒன் ஷாட் மட்டும் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். டே ஜேகே, இருந்தாலும் நீ ரொம்ப ஓவராக தாண்டா பண்ணுற. நான் என்ன ஓவராக பண்ணேன்? அந்த பொண்ணு உன் பின்னாடி 6th சுற்றிட்டுருக்கா. உனக்கு தெரியவே தெரியாதா? டேய், எனக்கு தெரியும். நம்ம 6th படிக்கும்போது குழந்தைங்க, அது ஏதோ சும்மா சுற்றுதுன்னு நினச்சேன். அது என்ன இப்போ வரைக்கும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? டேய், அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கடா. எனக்கு வேணாண்டா. டேய், ஏன்டா? நீயே யோசிச்சு பாரு. அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, அழகாக வேற இருக்கா, க்யூட்டாக இருக்கா, டால் மாதிரி. ஓகே சொல்லலாம்ல. டேய், அவள் என்னைக்காவது என்கிட்ட வந்து பேசியிருக்காளா? சும்மா பாப்பா, எங்கே போனாலும் பின்னாடியே வருவா. சர்ப்ரைஸாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் முன்னாடியே ஏதோ ஸ்நாக்ஸு டிஃபன் எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. நான் எனக்கு அவளை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் இருப்பேன். திஸ் இஸ் ஃபார் யூ ஜாங்குக்குன்னு இருக்கும். ஓடா, இதே தான் பண்ணிகிட்ருக்காவ. ஒரு நாளாவது வந்து ஹலோ ஜாங்குக், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படியாவது பேச வேண்டியதானே? டேய், நம்ம 9th தாண்டா படிக்கிறோம். நமக்கே இது வரைக்கும் ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கு ஒரு தைரியமோ ஒரு கான்ஃபிடென்ட்டோ இல்லை. அந்த பொண்ணுக்கு எப்படிடா இருக்கும்? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? இப்போது நீ என்னை பார்த்துட்டே இருக்கமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணுமா? அந்த பொண்ணு உனக்காக சமைச்சு கொடுக்குறா, ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்கிறா. என்ன ஜேகே? டேய், இதெல்லாம் பண்ணுறாங்கன்றக்காக நம்மளோட 80 வருஷ வாழ்க்கையை அடக்க வச்சிட முடியுமா? டேய், என்கிட்ட வந்து பேசுறதுக்கே அவளுக்கு தைரியம் இல்லை. இப்போ நானும் அவளை லவ் பண்ணுறோன்னே வெய், அவள் வீட்டில் அவள் மாட்டிக்கிட்டா. என்னை விட்டுட்டு வான்னு சொல்கிறா. அவள் தைரியமா எனக்காக வருவாளா? என்கிட்ட வந்து சொல்வா, எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பா தான் முக்கியம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அசால்ட்டாக சொல்லுவாள். அதனால தான் இந்த மாதிரி பயந்தாங்கொழி பிள்ளைங்கள்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு தைரியமான பொண்ணு, என்ன ஆனாலும் நான் வரேன் அப்படின்ற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படின்ற பொண்ணை தான் நான் லவ் பண்ணுவேன். ஜேகே, டேய், நானே நல்ல மைண்ட் செட்டில் இருக்கேன், ஏன்டா ஸ்பாயில் பண்ணுற? சரி விடு, உனக்கெல்லாம் நல்லது சொன்னால் புரியவே புரியாது. ஒரு நாள் உனக்கு புரியும், அவளை மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டான்னு. அப்போ தான் நீ தேடுவ, ஐயோ 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 வயன் எனக்கு நீ வேணும்னு சொல்லிட்டு. அப்போ பேசிக்கிறேன்டா. அப்போ அந்த இடத்துக்கு ஜிமினோ வராம். டேய், நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அதான்டா வயனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓ, அந்த பொண்ணா? டேய், அது நேற்று எனக்கு இன்ஸ்டாவில் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. நிஜமாவா? இவன் பின்னாடி தானே சுற்றுறா, உனக்கு எதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தா? தெரியல, நான் போய் பார்க்க கூட இல்லை, நான் அப்படியே டிலீட் கொடுத்துட்டேன். வீக் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். டேய், அவ எனக்கும் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காடா. டெலிட் பண்ணாத, அக்செப்ட் கொடு. டேய், டெலிட் கொடு வி. ஜேகே, நீ சும்மாரு. இது என்ன உன் மொபைலா, உன் ஐடியா? என் மொபைல், என் ஐடி, நான் அக்செப்ட் கொடுப்பேன் அப்படின்னு வியும் அந்த ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுறான். அவன் அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்ட் அவனுக்கு மெசேஜ் வருது. ஹலோ வி, யார் நீங்கள்? நான் வயன், உங்கள் பக்கத்து கிளாஸ் பொண்ணு. ஓ ஓ, நீங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நான் கால் பண்ணலாமா? ஓகே வயன், கால் பண்ணுங்க. நீங்களும் கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லு வயன். நீங்கள் ஜேகேவோட ஃப்ரெண்டு தானே? ஆமாம். இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க? இல்லை, ஜேகே உங்கள் பக்கத்தில் இருக்காரா? இல்லைன்னு சொல்லு. இல்லை இல்லை, ஜேகேலாம் இங்கே பக்கத்தில் இல்லை. சரி, ஓகே. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் வந்து வயன், அது எனக்கு முன்னாடியே தெரியுமே. இல்லை, அது சொல்கிறேன் இருங்க. நான் வந்து அம்மா இல்லாமல் தான் வளர்ந்தேன், அப்பா மட்டும்தான். அப்பா வளர்த்துனதுனால தப்பான பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க. காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தான் A to Z பார்த்துப்பேன். அப்பாவையும் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன். அண்ட் அப்பா குடிக்கலாம் மாட்டாங்க. ஸோ
அவர் சம்பாதிக்கிற பணம்லாம் அவரோட சேவிங்ஸுக்கு தான் போகும். என் பேரில் இப்போவே ஒரு 11 பவுன் நகை இருக்குது. அப்புறம் வேறு என்ன, என் பேரில் ஒரு வீடு கட்டுறதுக்காக அப்பா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், இதெல்லாம் எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க? லவ் பண்ணுறேன்னா இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. அதனால தான் பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு இப்போவே. என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லை இல்லை, உங்களை இல்லை, ஜேகே, உங்கள் ஃப்ரெண்டு ஜேகேவா? அவனா? அவனை நீ லவ் பண்ணுறியா? ம், ரொம்ப. இப்போ இல்லை, ஃபிஃப்த்தில் இருந்தா? ஆ, ஆமாம். ஒரு நாள் நாங்கள் எங்கள் ஸ்கூல் வேனில் வந்துட்டுருக்கும்போது ஜேகேவை பார்த்தேன். அவ்வளோ அழகா க்யூட்டாக விளையாடிட்டு இருந்தான். எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆனால் அது ஏன் பிடிச்சிச்சுலாம் தெரியாது. தினமும் அதே வழியாக தான் போவேன். தினமும் ஜேகேவை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை பார்த்தாலே போதும்னு தோணும். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக உங்கள் ஸ்கூலுக்கு வந்தேன். நான் இஷ்டப்பட்டு தான் வந்தேன். எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நான் உங்கள் ஸ்கூலுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி வந்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, சைட்டிங் அப்படி இப்படின்னு. ஆனால் ஜேகேக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரம் லீவ் போட்டார். ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் கூட போய் பார்த்தீங்களே. எங்கே போய் பார்த்தேன்? அவரோட வீட்டில். நான் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வெளியே தான் இருந்தேன். நீங்கள் வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓ, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, நீங்கள் அதுக்கப்புறம் கதையை சொல்லுங்கள். அவன் எல்லாமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எல்லாமே ஜேகே தான் ஆயிடுச்சு. நான் ஜேகேவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, எனக்கே பதில் தெரியாது. ஆனால் எனக்கு ஜேகேவை பிடிக்கும், பிளைண்டாக பிடிக்கும், வித்தவுட் எனி ரீசன். ஜேகேக்காக சாக சொன்னால் நான் அந்த அளவுக்கு பிடிக்கும். எப்படி நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என்னோடய லவ் இதுதான் சொல்லிட்டு அவன்கிட்ட? எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இங்கே பாருமா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அவன்கிட்ட போய் பேசு. இந்த மாமா வேலைலாம் நான் பார்க்க சொல்லாத. இல்லை இல்லை, நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். என்னால் அவரோட கண்ணை பார்த்து பேச முடியல. ஜஸ்ட் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு மட்டுமாவது அவர்கிட்ட சொல்லுங்கள். அவருக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஈவினிங் 5 o'clock இந்த பார்க்கில் நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். வந்தாருன்னா அட்லீஸ்ட் அவர் என்னை ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டாருனாவது நான் நினச்சிக்கிறேன். வரலனாலும் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. டேய், என்ன இப்போ நான் அவளுக்கு போய் ஓகே சொல்லணுமா? அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணுறா, உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கு. 5th லவ் பண்ணுறேன்து. டேய், எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு லைஃப் கிடைக்காதான் நாங்கள் எங்கிட்டிருக்கோம் ஜேகே. வேஸ்ட் பண்ணிடாதடா. டேய், எல்லா பொண்ணும் இப்படி தான் இருப்பா, நம்ம ஓகே சொல்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் தானே தெரியும் அவளுகளோட அட்ராசிட்டி எல்லாம். டேய், இதெல்லாம் பொண்ணுங்க சொல்ல வேண்டிய டைலாக், நீ சொல்லிகிட்ருக்க. இங்கே பாருவி, நான் ஈவினிங் போய் பேசுகிறேன். அட்லீஸ்ட் அவள் தான் சொன்னால ஒரு ஃப்ரெண்டாக நினச்சாருன்னு வச்சுக்கிறேன்னு. அவளை என் ஃப்ரெண்டாகவே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு சொன்னேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜேகேவும் அங்கேருந்து போகிறான். என்னடா ஈவினிங் போகிறக்கு இப்போலேருந்தே ரெடியாக போறியா என்ன? டேய் ஜுமன், சும்மா கட்டுப்பேற்றிட்டு இருக்காத. நான் எப்படியும் அவளுக்கு ஓகே சொல்ல போகிறதில்ல. ஸோ பார்க்கலாம், அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்தாமல் அவளை வேண்டான்னு சொல்லணும். ஜேகேவும் அங்கேருந்து போகிறான். வீக்கும் ஜுமனுக்கும் உங்களை நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. டேய், அவன் வேண்டான்னு சொல்லிடுவானாடா? கண்டிப்பாக சொல்லுவான். உனக்கு அவனை பற்றி தெரியாதா என்ன? அந்த பிள்ளை பாவம்டா. நம்மளும் பார்க்குக்கு போகலாம். இவங்க தான் அடிச்சுக்கு இது போட்டானா, நம்ம தடுக்கிறதுக்காகவாது போகலாம். ஈவினிங் 5 o'clock ஆகுது. நீங்கள் பார்க்குக்கு வரீங்க. இங்கேயே வெயிட் பண்ணலாம். நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர் 15 minutes ஜேகே உள்ளேருந்து வரா. ஏய், ஜேகே, நீங்கள் எப்போ? நான் 4 மணிக்கே வந்துட்டேன். நீ வருவேன்னு பார்த்தா 1/4 மணி நேரம் லேட்டாக வந்திருக்க. நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பார்க்குக்கு வந்துட்டு வெளியே எதுக்குடி நிற்கிற? வா உள்ள. ம். நீங்கள் ஜேகே பின்னாடியே போகிறீங்க. உட்காரு. ஆ. ம். எதுக்கு தேவையில்லாமல் ஜிம்மனுக்கு வீக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் கொடுத்தியாம்மா? இல்லை, நான் அது உங்கள் என்கிட்ட பேசவா? ம். இந்தா, இதான் என் ஐடி. இதுக்கே ரெக்வெஸ்ட் கொடு. ஆ, இதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுடி. ம். நீங்களும் அந்த ஐடிக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன? என்னென்னமோ சொன்னியாமா? 5 வயசுல என்ன சைட் அடிச்சுட்டு சுற்றிருக்க? இல்லை இல்லை, 5 வயசுல இல்லை, 5வது படிக்கும்போது. ஓ, ரொம்ப பெரிய வயசு தான். அப்போவே நீ என்னை சைட் அடிச்சுட்டு ஜேகே ஜேகேன்னு சுற்றிருக்க. அது அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கும், அதனால பார்ப்பேன். இப்போவும் அப்படி தான் தெரியுறேனா? ம். ம். ஆ ஆ ஆமாம். உனக்கு திக்குவாயா என்ன? இல்லை இல்லை. அப்புறம் என்னடி? நான் ஏதாவது கேட்டால் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பதில் சொல்கிறேன். இல்லை ஜேகே, அது சரி கேளுங்க. உன் பேர் வயனா? ஆமாம், வயன். எந்த ஊர் நீ? இதே ஊர் தான், பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கேன். ம். அப்புறம் நான் உனக்கு எத்தனாவது லவ்? ஃபர்ஸ்ட் லவ்வும் நீங்கள் தான், லாஸ்ட் லவ்வும் நீங்கள் தான். அப்போ நான் இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ம். ஹே, 9th தானடி படிக்கிற, நான் எப்படி உன்னை நம்புறது? நான் உங்களை நம்ப வைக்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வா, கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருந்தால் பண்ணிக்கிறேன். ஆ, லவ் பண்ணுமா? ம். சரி, இங்கே பாரு. இங்கே கிட்டத்தட்ட இந்த பார்க்கில் மொத்தம் ஒரு 150 பேர் இருப்பாங்களா? ம். இந்த 150 பேர்கிட்டையும் நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன். எப்படி? நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லணும். ஆமாம் வயன், நீ சொல்லணும். அப்புறம் எப்படி நான் நம்புறது நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு? இத்தனை பேர்ட்டி நீ சொன்னீங்கன்னா இவங்களெல்லாம் ஒரு சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்துவேன்ல. ம். போய் சொல்லு போ. நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன், நான் ஜேகேவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு வயன். ம். நீங்கள் அங்கே இருக்க குட்டி பசங்க கிட்டலாம் போயிட்டு நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன், அங்கே பார்த்தீங்களா, அதுதான் ஜேகே, ஹாய் சொல்லுங்க. அந்த குழந்தைங்களும் ஜேகேக்கு ஹாய் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் ஜேகே. நினச்சேன், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். உன்னால் குழந்தைங்க கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா அது மறந்துடும்ல. நீ கிளம்பு, நானும் கிளம்புறேன். இருங்க. இல்லை, ஒவ்வொருத்தராக போய் சொன்னால் லேட் ஆகும். நான் எல்லாத்துக்கும் ஒரே மட்டும் சொல்லிடுறேன். ம், வெயிட் பண்ணுங்க. அப்படின்னு நீங்களும் மெயின் ரூம்க்கு ஓடுறீங்க. அங்கே ஒரு ஸ்டாஃப் உட்காந்துட்ருக்காங்க. ஹலோ சார். யாருமா நீ? இங்கே என்ன பண்ணுற? சார், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் மைக்கில் கொடுத்துக்கவா? என்னம்மா அனௌன்ஸ்மெண்ட்? சார் ப்ளீஸ் சார். ம், சரி இந்தா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்துட்டு வயன். என்னை எல்லாருக்கும் தெரியும் தானே? தினம் 5 மணிக்கு நான் இங்கே வருவேன். மோஸ்ட்லி எல்லாருமே என்னை பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயந்தான் சொல்ல வந்தேன். என்னோடய லவ், என்னோடய லைஃப், என்னோடய எல்லாமே இன்றைக்கி என்னோடய பார்க்கில் இருக்கான். அவனோட ஆசை என்னென்னா நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும்னு அவன் நினைக்கிறான். எனக்கும் சந்தோஷந்தான், அதனால் நான் சொல்கிறேன். ஜங்குக், ஐ லவ் யூ. உங்கள் எல்லாருக்கும் கேட்டுச்சா? நான் ஜங்குக்கு தான் லவ் பண்ணுறேன், நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவரை தவிர நான் வேறு யாரையும் மனசால் கூட நினைக்க மாட்டேன். தேங்க்யூ சார். இதை சொல்கிறதுக்கு தான் வந்தியாம்மா? ஆமாம் சார். சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. ஜங்குக் அங்கே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஜங்குக், என்னாச்சு? இதுக்கு இப்படி உட்காந்துட்ருக்கீங்க? இங்கே பாரு வயன், நான் இப்படி சொன்னால் நீ வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் நான் இப்படி சொன்னேன். எதுக்கு நீ இப்படி சொன்ன? எப்படி சொன்ன? ஏய், இங்கே எத்தனை பேர் இருப்பாங்கடி, உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூடவா இருக்க மாட்டாங்க?
உன் வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகுறதுடி? அதை நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ லவ் யூ. ம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆ ஜேகே, ஐ லவ் யூ டூ. ஓகே. நீங்கள் ஓடி போய் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐம் சாரி, நான் நீயோ மற்ற பொண்ணுங்க மாதிரின்னு நினச்சிட்டேன். நீ எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஜேகே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் உங்களுக்காக என் லைஃபையே நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அவன் ஃபேஸை பிடிச்சி அவன் சீக்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. வயன், ப்ராமிஸாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ மட்டும்தான். உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்தையும் தூரத்தில் நின்று ஜெமினோவையும் பார்த்துட்ருக்காங்க. டேய், இவன் அந்த பொண்ணுக்கு நோ சொல்ல போகிறான். இவன் அந்த பொண்ணை போய் அடிக்க போகிறான். எதுக்குடா இந்த பில்டப்பு? அதை அவங்கிட்டே கேட்கலாம். பொசுக்குன்னு மைக்கில் போய் சொன்னால் உடனே விழுந்துட்டான். இவெல்லாம் எதுக்குடா பந்தா காட்டுறான்? வேண்டானா வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு 150 பேருக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓகேம்மா ஐ லவ் யூ. என்னடா இவன் இப்படி இருக்கான்? டேய் விட்ரா, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஜெமினோவியும் அங்கேருந்து போகிறாங்க. ஜேகே 9 o'clock தான் அவன் வீட்டுக்கே போகிறான். வீட்டுக்கு போனால் அங்கே ஜெமனும் வியும் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே என்னடா பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைடா ஜேகே, அந்த பொண்ணை நீ அடி பிச்சை எடுத்துட்டியாமே. எப்படிடா ஜிமன்? சப்புன்னு விழுந்துச்சாமே. டேய் ஜிமன், வி நீ சொல்கிறா, நீ பார்த்து தானே? ஆமாடா, சப்புன்னு மட்டுமா விழுந்துச்சு? ஷோ, எங்களாலேயே பார்க்க முடியல. அப்போ நீங்கள் பார்க்குக்கு வந்தீங்களா? பார்க்குக்கு வந்தோமா? அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் பார்த்துட்டு வந்து உட்காந்துட்ருக்கோம். இப்போ என்னடா பிரச்சனை? நீ வேண்டான்னு தானே சொல்கிறேன்னு போனேன், அப்புறம் எதுக்கு ஓகே சொன்ன? ஏண்டா, ஒரு பொண்ணு 6th நம்மளை லவ் பண்ணிட்டுருக்கா, இப்போ வரைக்கும் நான் தான் வேணும்னு உட்காந்துட்ருக்கா. நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லு அப்படின்னா உண்மையிலேயே போய் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறா. இப்படிலாம் இந்த காலத்துலலாம் பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, கிடைக்கவே வாய்ப்பே இல்லை. ஸோ எனக்கு மிஸ் பண்ண தோணல, அதான் ஓகே சொன்னேன். அது எங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? டேய், படம் ஸ்டார்டிங்லேயே அதுக்கான சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா கிளைமேக்ஸ்க்கு என்னடா பண்ணுறது? ஓ, அப்படி வரான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற பயத்திலேயே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. பட் உங்கள் வீட்டில் நோ ரியாக்ஷன், நீங்களும் அப்படியே விட்டுடுறீங்க. 2 years நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜங்குக்கை 100% லவ் பண்ணுவீங்க, ஜங்குக்கு உங்களை 1000% லவ் பண்ணுவான். லைஃப் இப்படி தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் +2 போகிறீங்க. ஜேகே, என்னடி? ஜேகே, என்னடி? என்ன வயனாச்சு? சினுங்காமல் சொல்லு. இல்லை, என் ஃப்ரெண்டு சொன்னா. என்ன சொன்னா? இல்லை, நீ மட்டும் ஜேகேக்காக என்னென்ன பண்ணுற? நீ ஃபஸ்ட்டே ப்ரப்போஸ் பண்ணும்போதே அவன் உனக்கு தான், நீ அவனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே லவ் பண்ணேன். ஆனால் அவன் ஏன் உனக்காக ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் கூட போட மாட்டேன்றான் அப்படி சொல்லி கேட்டா. இதுக்கு தாண்டி உன்னை ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேரவே விடுறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணும் அதை சொல்லு. எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டுமாச்சும் சொல்ல நான் அவளை லவ் பண்ணுறேன்னு. அது என்ன, கிளாஸ்குள்ளே வந்தால் மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேன்ற, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ற. நான் நீ லவ் பண்ணுறத சொன்னாலே பொய்ன்னு சொல்கிறாங்க. பொய்ன்னு சொல்கிறாங்களா? இப்போ எல்லாரும் நம்பணும் உன்னை. சரி இரு. ஜேகேவும் அங்கேருந்து ஆஃபீஸ் ரூமுக்கு தான் ஓடுறான். அங்கே யாருமே இல்லை. அவன் போய் மைக்கை ஆன் பண்ணுறான். ஹாய், நான் ஜங்குக்,
12th ஏ எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, 12th பி வயன் அவள் வந்து என்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் வேறு என்னடி சொல்லணும்? வேறு என்ன சொல்லணும்? ம் அப்புறம் அவள் வந்து நானும் அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களாமே. ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளும் என்ன லவ் பண்ணுறா. வயன், ஐ லவ் யூ. சொல்லுடி. ஐ லவ் யூ டூ. எல்லாருக்கும் கேட்டுச்சுல்ல, அவள் என் ஆள். இதுக்கப்புறம் யாராவது அவளை சைட் அடிக்கிறதெல்லாம் வச்சுட்டீங்க. ஜேகே இதெல்லாம் அதுக்கு சொல்லிட்டுருக்கா? இதாண்டி சான்ஸு. சொல்ல வேண்டிய நியூஸ் எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல. இதுக்கப்புறம் யார் வாயிலேருந்தும் வயன்னு பேர் கூட வரக்கூடாது, புரியுதா? அப்படின்னு ஜேகே அங்கேருந்து போகிறான். ஜேகே ஸ்கூலில் அனௌன்ஸ் பண்ணியிருக்க. டேய், யாருக்காவது தெரிஞ்சா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நீ ஹாப்பியாக இல்லையா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது போதும், வா அப்படின்னு ஜேகேவும் உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போய் விடுறான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவன் என்ன லவ் பண்ணுறான்னு. அப்போது உங்கள் மேம் உங்ககிட்ட வராங்க. 2 பேரும் ஆஃபீஸ் ரூம் வாங்க. இப்போ தான் மேம் அங்கேருந்து வந்தோம் வான்னு சொன்னேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஸ்கிரோ. செட்டா, பை பாய்.